சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். அழகு தமிழ் கவிதை கழகம் வலைதள வாயிலாக அனைவருக்கும் ஒரு வேண்டுதலாக என்றும் ஒரு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது என்றால், இயற்கையும் வாழ்க்கையும் ஒன்றுதான் என குறிக்கும் விதங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பதிவின் நோக்கம் பல்வேறுபட்ட மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக. காலம் மாறியது, கண்முன்னே தெரிகின்றது. தாமரை இலை போய், மந்தார இலை போய், வாழை இலை போய் இன்று உணவை மக்கும் குப்பையில் பதமாக இதமாக வைத்து பரிமாறும் விதங்கள் வந்துவிட்டது. இவைகளையெல்லாம் மாற்றங்கள் என்று மனம் ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில், ஏன் உணவே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடக்கூடாதா? அந்த ஒரு அளவுக்கு மனித அறிவுகள் சிந்தனைகள் செய்யக்கூடாதா என்ற முனைப்புகள் எனக்குள் தோன்றுகின்றது. என் உறவுகளே, இந்த உலகத்தில் எல்லாம் மாறலாம். உண்ணும் பழக்கங்கள் மாறாது. உயிர் வாழும் பழக்கங்கள், பேராசைகள், இன்னும் பல வருடங்கள் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற நற்பாசைகள் யாரிடமும் தீர்ந்து விடாது. அதற்கு நாம் ஒரு சிலதை ஏனும் இயற்கை வழிகளாக கடைபிடிக்க வேண்டும். இலையில் உண்பது, உணவை அதன் போக்கில் உண்பது, நல் சூடான பக்குவத்தில் அந்த காகிதத்தின் மீது, மக்கா குப்பை எனும் காகிதத்தின் மீது அதை வைத்து இறுக கட்டி உணவு பெட்டலங்களாக எடுத்து செல்லுகையில் அதில் என்ன வேதி மாற்றங்கள் உருவாகும் என்று லாபத்தை மட்டுமே எண்ணி இன்று மாறிவிட்டது. இதிலிருந்து மாற்றங்கள் வேண்டும். இயற்கைக்கு எல்லோரும் திரும்ப வேண்டும். இலை போட்டு பரிமாறும் பழக்கங்கள் எங்கேனும் ஓரிடத்தில் இல்லாத போதினிலும் அது வேண்டும். உரிமையோடு கேட்டு அதை பெறுங்கள். அதுவே நாம் இயற்கையோடு உண்ணும் பழக்கத்திற்கு முதல் ஆணித்தரமான நம்பிக்கையை தரும். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகு. வாழ்வோம் இயற்கையோடு. இயற்கையோடு வாழ்க்கை மிக அழகானது.